ஏப்பா ஞானம் எங்கே? ஓனவன் இன்னும் வரலையே. வந்துருவாம்மா, ஒரு வேலையை போயிருக்கேன், வந்துடுவேன். இல்லப்பா, ஏற்கனவே கதிரும் ஆதிரியும் வரல. இவன் வேற இவ்வளோ நேரம். வந்துருவாம்மா, நான் தான் அனுப்பி வச்சேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரி. குளங்காக்கிற தெய்வமே, காத்து நில்லையா? அண்ணா வந்துட்டேண்ணே. பாப்பா வந்துட்டியா? ம். போன வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. எங்கேயாவது போனால் பார்த்து போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும், புரியுதா? ஏன் சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. கவனமா இரு. சாமி விடு. ஐயா, ஐயனார் இறங்கி வந்து நல்ல வாக்கு சொல்லணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஏய், இந்த ஐயனார் உனக்கு துணை இருப்பான்டா. மதுரை வீரன் வாக்கு என்னைக்கும் மாறாது. நீ சொன்ன சொல்லு என்னைக்கும் மீறாதுடா. இந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாயால நல்வாக்கு சொல்றான். ரெண்டு பேரும் முன்னாடி வாங்கப்பா. பாப்பா முன்னாடி போ. சேர்ந்து நில்லுங்க ரெண்டு வரும். என்னாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கும் இது பேர்ல கம்பெனி திறக்கிறதுக்கும் நல்ல வாக்கு சொல்லையா. உன்னை நம்பி குலசாமியா ஏத்துக்கிட்டு வந்த இந்த பொண்ணுக்கு வழிகாட்டையா. இறங்கி வாயா. நல்ல குளத்துல பிறந்த பொண்ணு பேர் சிறக்க ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த இடம் நல்ல இடமா? சொல்லியா சொல்லியா ஐயனாரே, வாயா. ஐயா சாமி, நல்ல வாக்கு சொல்லுங்க ஐயா. இந்தாங்க சாமி. ஐடா, மதுரை வீரன் இறங்கியிருக்கான். எல்லாம் நல்லது நடக்கும். ஆனாலும் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் சூதானமா கடந்து போகணும். சூதானமா வாழணும்டா. ஐயா விளக்கமா சொல்லுங்க ஐயா, கேட்கறவங்களுக்கு நல்லா விளங்கட்டும். கவனம் இல்லாம போனா குடும்பம் சதுருண்டு போகும்டா. சொன்னா சொன்னபடி நடக்கும்டா. சக்தி, உனக்கு சக்தி பிறக்கணும்டா. சக்தி பிறந்தா தான் நீ சுயமா நிக்க முடியும். நீ அடிமையா இருக்காத. உன்னை நம்பி வந்த அந்த பிள்ளைக்கு நீ தான் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கணும். இதுவரைக்கும் ஆடின ஆட்டம் வேற, இனிமே அந்த வீடு காண போற ஆட்டம் வேறடா. என்னடா நடந்துச்சு? மதுரை வந்தாரு. நல்வா கொடுத்தாரா? கொடுத்தாரு. எல்லாரும் வந்து விபூதி வாங்கிக்கங்கடா. எடுறா விபூதிய. நான் கும்பிடுற அந்த மதுரை வீரன் உனக்கு துணை இருப்பான்.
இந்த பிள்ளைக்கு என்னைக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். எல்லாம் 90 வாங்கிட்டு வாங்க, சாப்பிட போலாம். பாப்பா கவலைப்படாதக்கா, என்னைக்கும் மதுரை வீரம் உனக்கு துணை இருப்பான். திருச்செந்தூர் வரைக்கும் நீ போயிட்டு வா. இது மதுரை வீரம் உத்தரவு. போ. சீக்கிரமே உன் குழப்பங்கள்லாம் தீருமா? நீ நோய் நொடி இல்லாம இருப்ப. அலமேலு, என் தம்பி நல்லா கவனிச்சுக்க. ஏக்கா, நான் ஒரு ரச சாப்பாடு ஒரு சொன்னதால உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடுப்பா. நம்ம வயல்ல விளைஞ்ச நெல்லரிசி சோறு. ஐயனாரப்ப சோத்துக்கு மட்டும் எந்த குறையும் வைக்கிறது இல்ல. போடுங்க எல்லாருக்கும். என்ன கூட்டு பொருளாம் இல்லையா? எவன்டா அவன் கெடா வீட்டில் வந்து காய்கறி கேட்கறது? நம்ம தம்பி தான்ப்பா. வரும்போதே விவரத்தை சொல்லி கூட்டு வர்றது இல்லையா? அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. சோறு கறி குழம்பு மட்டும்தான். சைவ வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி பொரியல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற. எங்களெல்லாம் பார்த்தா காய்கறி தின்ற கூட்டம் மாதிரியா தெரியுது? கறி திங்கிற கூட்டம் யா. கறி சாப்பிட்றதுக்கு ஒரு காரணமா? இப்போ உன் நிலைமை சரியில்லை, அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிடு. ஏய் பங்காளி, மூடிட்டு சாப்பிடு. சும்மா ஒரு 100 மொழியை போட்டா போதும், கொலை போட ஆரம்பிச்சிருவேன். சாப்பியா? என்ன சாமி, ஐயா உத்தரவு வாங்கிருங்க. கறியை பரிமாறலாம்ல? ஐநாட்டை கேளுங்க, உத்தரவு கேளுங்க. கடை ஏத்துக்கிட்டாரான்னு கேட்டு சொல்லுங்க. ஐயா, ஐயா, உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஏத்துக்கிட்டாருப்பா. நல்லா சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. எல்லாம் நல்லா கறியோட சாப்பிடுங்க. உத்தரவு கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. அவர் என்னைக்கு மாட்டேன்னு இருக்காரு. குழம்பு ஊத்துங்கப்பா. எல்லாருக்கும் கறியை நல்லா போடப்பா. ஊத்தப்பா குழம்புன்னா. அள்ளி போடப்பா. வாப்பா, போடு போடு, எல்லாருக்கும் போடு. ஆஹா, கறி பிரமாமா இருக்க. அப்படியா? ஆமாமா, சாப்பிடுப்பா. நான் தான் சொன்னேன்ல, கடாய்க்கு சோள பொரி போடுங்க, கறி நல்லா இருக்கும்னு. நிறைய போடுப்பா. ஏமா நீயும் சாப்பிடுமா. அத்தையால சும்மா இருக்க முடியாதுல்ல. அது இல்ல, சும்மா தரையில உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. நான் அப்புறமா அத்தைக்கு தட்டு வச்சு சேர் வச்சு தரேன். பிறகு சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏமா சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை போடலாம்ல, சாப்பிடுமா. அப்பா, சீக்காளியா இருந்தாலும் ஆம்பளை பந்தியில உட்கார்றது முறை இல்லை. நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. எதையாவது ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்போமா, சாப்பிடுமா. ராமராசு கறி குழம்பு வச்சா அது ருசியே தனிதான். இதெல்லாம் அநியாயமா தெரியலையாக்கா? பசி வேற வயிற்று கிள்ளுது. காலையில கிளம்புற அவசரத்துல நேத்து வச்ச இட்லி சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பொட்டு தண்ணி குடிக்கல. வேலை வேற வாங்கி கிழிக்கிறாங்க. ஐயோ, கறி வாசனை வேற மூக்க தொலைக்குது. ஏன் காப்பி பண்றாங்க? எப்பா, நீ வேற மயங்கி ஏங்கி விழுந்துடாதப்பா. இங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி வேற எங்க இருக்குன்னு கூட தெரியல. நீ வேணா அங்க உட்காந்துக்கிறியா? நான் கொண்டு வரவா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம், பசிக்குது. பாருங்களேன். ஈஸ்வரி அக்கா அப்பா கறி திங்க மாட்டாரு, அதனால போய் ஓரமா உட்காந்துருக்காரு. எங்க அப்பா கம்பெனி கொடுக்குறேன்னு அவர் பக்கத்துல போய் உட்காந்துருக்காரு. ஐயோ, ஆமா, நான் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வரேன். வேணாம் வேணாம், இருக்கட்டும். இங்க வந்து அவர் மாமா முன்னாடி உட்காந்து சாப்பிடும் போது ஏதாவது பஞ்சாயத்து இழுப்பாரு. வேணாம், நான் அப்புறமா கொண்டு போய் கொடுத்துக்கிறேன், இருக்கட்டும். இம்பிட்டு நேரம் எங்கே போயிட்டு வரீங்க? அப்பா கிட்ட பேசிட்டு வரலான்னு போனோம். வந்த இடத்தை விட்டு வராதவங்க கிட்ட எம்பிட்டு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? எப்படிமா இருக்கும் உங்க அத்தைக்கு? சர்ஜரி பண்ண இடத்துல கொஞ்சம் ப்ளீட் ஆகுதா? ஐ மீன் ரத்த கசிவு இருக்கா, அதான். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இன்னும் 24 ஹவர்ஸ்ல சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆயிரம் அதெல்லாம் சரியாயிருமா, கவலைப்படாத. ம். நீ எதுக்கு இப்போ அணந்திக்கிட்டே இருக்க எல்லாத்துக்கும்? சாப்பிடுப்பா. இல்ல என்ன சொன்னாலும் அணந்திக்கிட்டே இருக்க. கறியை போடு நிறைய போடு. என்னது இது ஸ்மெல்? அது நான்வெஜ்ஜா? ஆமா. ஏங்கா கறி சாப்பிட மாட்டாளா? அன்னைக்கு கல்யாணத்திலே சொன்னால சாப்பிட மாட்டேன்னு. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? என்னடி இவ கல்யாணத்துலயும் கேக்குறா, கடா வீட்லயும் கேக்குறா. ஏமா இன்னைக்கு இதுதான் விசேஷம். சாமிக்கு பூஜை போட்டிருக்குல்ல, இதான் திங்கணும். என்ன பேசுறீங்க ஆண்டி? எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? இதுக்கு தான் நம்ம முறை தெரிஞ்ச பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கணுங்கிறது. ஏம்மா இதுதானம்மா நீ பேசிட்டு இருந்தோம் ஆடிட்டர் வந்த அன்னைக்கு வீட்டில். கடா நேர்ந்து விட்டுருந்தாலும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அப்பெல்லாம் பேசாம வந்துட்டு இப்போ கேட்குறேன். கெடானா நம்ம வளர்த்த அந்த ஆடெல்லாம் தானே. அதை வளர்த்து கோயிலுக்கு கொடுத்துருவோம். அது வளர்ந்து குட்டி போடும். குட்டி போட்டு புழுக்கெல்லாம் அல்றதுக்கா? சாப்பிடு பங்காளி, சின்ன பிள்ளை எதை பேசிட்டு இருக்கு. அதை குழம்பாக்கி எல்லாத்துக்கும் விருந்தாக்கி கொண்டாடணும்மா. அதுதான் இந்த கடா வெட்டு பூசையே. இன்னும் விவரம் தெரியாத பிள்ளையாவே இருக்க. போ. பலியா கொன்னுட்டீங்களா? பலியா கொன்னுட்டீங்களா? நம்ம வீட்ல வளர்ந்த அந்த 6 ஆட்டுக்குட்டியையும் கொன்னுட்டீங்களா? இவ என்னப்பா இப்படி பேசுறா? என் கையால நான் அதுக்கு புல்லு போட்டேன். எப்படி உங்களால வெட்ட முடியுது? ஏமா புல்லு போட்டியா? வளர்ந்துச்சா? அது பசிக்கு புல்ல போட்ட, இப்ப நம்ம பசிக்கு நம்ம ஆட்டை போட்டோம். அப்படிதான். என்ன இவ்ளோ சாதாரணமா பேசுறீங்க? உங்களை படைச்ச மாதிரி தானே கடவுள் அந்த ஆட்டுக்குட்டியையும் படைச்சிருக்காரு. அம்மா இதெல்லாம் ஒரு முறைமா? உங்க கழுத்து அறுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவதான். சொன்னதுக்கே பதறீங்கல்ல. ச்சே, கருணையே இல்லையே உங்களுக்கு. ஏம்மா ஏய், என்ன விட்டா நீ வாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. ஏம்மா காட்டுக்குள்ள சிங்கம் புலியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு என்னம்மா செய்யுது? சொல்லு. மான் அடிச்சு சாப்பிடுதில்ல, அதுகிட்ட போய் கேட்க முடியுமா நீ செய்கிறது நியாயமா தர்மமான்னு? பதில் சொல்லு. ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிரை அடித்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதாம்மா இயற்கை, அதான் உலக நியதி. இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள பாடம் நடத்துவாங்களே வட்டமாக போட்டு, அது என்னமோ ஏதோ சொல்லுவாங்களே, என்னது? ஃபுட் செயின். உணவு சங்கிலி. ஏதோ ஒரு சங்கிலி. அதான். ஏம்மா இதுக்கு இதுதான் உணவு, இதுக்கு இதுதான் உணவுன்னு உலகத்தில் சில விஷயங்களை வகுத்து வச்சிருக்குமா இயற்கை. புரியுதா? அதை தான் மனுஷன் ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மூத்தோர் சும்மாவை வகுத்து வச்சான் இதுக்கு இதுன்னு. ஏம்மா சிங்கமும் புளியும் சாப்பிட்றத மனுஷன் சாப்பிட்டா என்னம்மா தப்பு? அது 5 அறிவு இருக்கிற மிருகம். நாம அப்படியா? ஏய் என்ன பேசுற நீ? யார்கிட்ட பேசுற? நான் நியாயத்தை தான் பேசுறேன் ஆண்டி. ஒரு மிருகம் கூட அதோட பசியை தீர்த்துக்க இன்னொரு குட்டி மிருகத்தை கொல்லும். தன்னோட பசி தீந்துருச்சுன்னா கை கெட்டுற தூரத்துல இறை இருந்தா கூட அத சீண்டாது. ஒரு சிங்கம் உயிர் வாழ அது கறி சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனா ஒரு யானை சாப்பிடுறதில்ல, ஒரு பைசன் சாப்பிடுறதில்ல. ஏன்னா அதோட நேச்சர் அப்படி. கடவுள் படைப்பே அப்படிதான். ஆனா நாம் அப்படியா? நாம உயிர் வாழதா காய்கறி இருக்கு, பழங்கள் இருக்கு, இன்னும் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இது என்னங்க நியாயம்? ஏமாமா இருமா, சும்மா பேசிக்கிட்டே போதாமா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க எல்லாமே மனுஷனுக்கு கீழே தான். இங்க இருக்கிற படைப்புகள் எல்லாமே மனுஷன் எடுத்துக்கிறதுக்காகத்தான்.
அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு இஷ்டம்னா சாப்பிடு, இல்லைன்னா விடு. அதை விட்டு போட்டு நாங்கள் என்ன சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணாதம்மா. அதே தான் நானும் சொல்றேன். நான் இதை தான் சாப்பிடணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஏய், எலும்பு விட்றா, புறா எலும்ப. கோயிலில் கெடா வெட்டி சாப்பிட்றது அது ஒரு தப்பா? இந்த பாருப்பா, எந்த சாமியும் தனக்கு பலி கேட்கறது இல்லை. மனுஷன் கறி சாப்பிடணுங்கிறதுக்காக கோயில், கொடை, திருவிழா, குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறது, அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு கறி சாப்பிட்றாங்க. இந்த நிலைமை ஒரு நாள் மாறும். நீ சாப்பிடுப்பா. சரிண்ணா. என்ன கண்ணு சொருகுது? தூக்கம். தூக்கம். சாப்பிடு சாப்பிடு. ஜனனி, நீ அங்கே சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அப்போவே உனக்காக தயிர் சாதம் வாங்கி வச்சிருந்தேன். இந்தா சாப்பிடு. உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியுது. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எல்லாமே தெரியும். ஆனா என்னாலதான் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் என் பிரச்சனையே. அங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா? சொல்லுங்க. நீங்க அவங்கள மாதிரி கிடையாது. நான் பேசினது சரின்னு உங்க மனசுக்கு தெரியும். ஆனா அதை ஏன் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க பண்ற தப்ப அவங்களுக்கு புரிய வைக்க ஏன் ட்ரை பண்ண கூடாது நீங்க? நீ தப்புன்னு நினைக்கிறது அவங்களுக்கு தப்பு கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதானே. எல்லாருக்கும் வேற வேற நியாயம். உனக்கு சரின்னு படுறது அவங்களுக்கு தப்பு, அவங்களுக்கு சரின்னு படுறது உனக்கு தப்பு. இதுல எது நியாயம்? என்னை யார் பக்கம் போய் பேச சொல்ற சொல்லு. முதல்ல இதை சாப்பிடு ஜனனி. எனக்கு பயமா இருக்கு சக்தி. நான் காலையில பேசும்போது உங்க அண்ணிங்க கிட்ட இந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. இது ஒரு வாழ்க்கை முறை ஜனனி. வந்த உடனே சட்டுன்னு எல்லாத்தையும் மாத்திர முடியாது. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. ஜனனி, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. நான் சொல்றத கேள. கொஞ்சம் நிதானமா இருந்து யோசிச்சு பார்த்தா உனக்கே நான் சொல்றது விளங்கும். இந்த குழப்பம் பயம் எல்லாம் தானே சரியா போயிடும். நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒன்னு கேட்கலாமா? அந்த அங்கிள் சாமி ஆடினார்ல, அவரு கல்யாணத்தன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு சரியா புரியல. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவா குழப்பமா இருக்கு. நீ இதெல்லாம் நம்புறியா ஜனனி? அன்னைக்கு கேட்டப்போ ஜாதகத்துல கூட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். நான் நம்புறேன்னு சொல்லல. அட் த சேம் டைம் ஒருத்தர் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் போது அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு என்னால கிராஸ் பண்ணி போக முடியல. இன்னைக்கு அவர் சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் என்னைக்குமே இப்படியே இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சக்தி. அவர் சொன்ன மாதிரி என்னைக்கும் எல்லாத்துலயும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்க தான் சக்தி, என் ஸ்ட்ரென்த்தே. நம்ம லைஃப்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்களும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். எனக்காக நீங்க நிக்கணும். நிச்சயமா நான் உன் கூட நிப்பேன் ஜனனி. ப்ராமிஸ். இப்போ எனக்காக கொஞ்சம் இதை சாப்பிட. நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு சொல்றேன். அப்புறம் உன்னை விட்டுட்டு எப்படி நான் சாப்பிட முடியும்? இந்தா சாப்பிடு.
என்னங்க சக்தி? நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு. என்னை எங்கேயும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா மாட்டேன். சாப்பிடு. என் சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும். சாப்பிடு. நல்லா இருக்கா? ம். எனக்கு கொஞ்சம் கொடு. பரவாயில்ல, சுமார் தான். இந்த ஏரியாவில் இதை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரவா?